ஹாய் கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன அப்டேட் பார்க்குறோம்னா, ஜடேஜா சிஎஸ்கேக்காக விளையாண்டுட்டு இருக்காருன்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ T20 வேர்ல்டு கப்புக்கு அவர் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ போன வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ சிவம் துபே இருக்காரு, ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாருன்னு சொல்லியிருந்தோம். பட் வாட் அபவுட் ஜடேஜா? ஸோ ஆல்ரெடி ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலியை ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. பட் அந்த ஒரு பிளானை எப்படியோ தவிர்த்து ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஜடேஜாவுக்கும் ஆகுமா? ஸோ அவர் உள்ளே வருவாரா அப்படின்லாமே பெரிய கேள்வி இருந்துச்சு. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்டுக்கு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஐபிஎல்லே நான் காட்டணும் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி தான் போன வருஷம் வேர்ல்டு கப்புக்காக, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்டு கப்புக்காக ட்ரா பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அதே மாதிரி ஐபிஎல்ல சரமான சம்பவத்தை பண்ணி வச்சிருந்தாரு ஆமாம், ஜட்டு. ஸோ அதே தான் இந்த வாட்டியுமே பண்ணுவார் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் நம்ம தோனிக்கு அடுத்து ஒரு கேப்டன்சி தரதா இருந்தால் ஜட்டுக்கு தான் தருவோம் அப்படின்ற மாதிரி தான் பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். பட் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரித்துராஜுக்கு போகுமா அப்படின்ற மாதிரியுமே டாக் இருக்குது. அதை பற்றியுமே இந்த வீடியோ இன்னும் பெருசாக பேசுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிளேயருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபார்ம் கொஞ்சம் போச்சுனாலே இது ஒரு பெரிய பிளேயராக இருந்தாலுமே அவங்க அதை எடுக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ அதை தான் ஜடேஜா தெரியணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அவர் பவுலிங்கில் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் பேட்டிங்கில் இன்னும் நிறையாவே இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு தான் அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டலாம் பேசியிருப்பாரு, என்னென்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளானும் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜட்டு என்ன பண்ணுறாரு, எப்படி வராரு, அண்ட் அவரோட டேலண்ட் எப்படி ஷோ பண்ணுறாருன்றது எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ் இருக்குது, சொல்லப்போனால் கொஞ்சம் மந்த்ஸ் இருக்குது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அவரோட ஃபார்ம் திருப்பியும் வெளியே வருமானு சொல்லிட்டு பார்க்கலாம். பிகாஸ் 2023 ஃபைனல்ஸ் வந்து நம்மளால் மறக்க முடியாது. ஸோ அடித்து கொடுத்தாரு 2 பாலில் 10 ரன். அதே மாதிரி 24க்கு ஐபிஎல்லையுமே அவர் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரித்துராஜ் கைக்வாட். ரித்துராஜ் வந்து தோனியை ரீப்ளேஸ் பண்ணுவாரா? ஏன்னா தோனி விளையாடுவாரான்றது டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தோனி விளையாடுவார் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ணும்போது ரித்துராஜ் கைக்வாடுக்கு கேப்டன்சி வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டம். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னொரு ஒரு சீனியர் பிளேயரான ஜட்டு இருப்பார். ஸோ அவருக்கு கொடுக்க பார்த்து தான் வருவாங்க. என்னதான் அவர் வாங்கலை, அவர் மேனேஜ்மெண்ட்டோட இஷ்யூ லாஸ்ட் டைமே வாங்கி கொடுத்துட்டு திருப்பி வாங்கிட்டாங்க அந்த மாதிரி எல்லாமே பேசியிருந்தாலும் ஜட்டு தான் அடுத்த பிளேயராக இருப்பார் டு கேபிட்டலைஸ் சிஎஸ்கேவாக இருப்பார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு எப்பிக்காக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இல்லை போன வாட்டி கொடுத்த மாதிரி தலை தோனி இந்த வாட்டியும் பல்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஐபிஎல் நான் விளையாடுவேன்னு சொல்கிறதுக்காக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்ல மிகப்பெரிய ட்ரேட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்ன ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய டாக் போயிட்டு இருக்குது மற்ற சோஷியல் மீடியாவில். அது வந்து பார்த்தீங்கன்னா புவியோட ட்ரேடு தான். ஸோ புவி வந்து யாருக்கு போவார், ஸோ புவியை எந்த ஒரு பிளேயர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பிகாஸ் எஸ்ஆர்ஹெச்சில் புவி இருப்பாரா இல்லைன்னா ஆர்சிபிக்கு போவாரான்ற மாதிரி பெரிய ஒரு டாக் எல்லாமே போயிட்டுருக்கு. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் February 20th வரைக்குமே ஓப்பனில் தான் இருக்கும் இந்த ட்ரேடிங் விண்டோ. அதுக்கு முன்னாடி என்னென்ன எல்லாமே பண்ணணுமோ அந்தந்த ட்ரேட் எல்லாமே நடந்து தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டீமை ஃபைனலைஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷெடியூல் வரும், ஐபிஎல் 24ஓட ஷெடியூல். ஸோ போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ 2 வீக்குக்கு தான் ஷெடியூல் வரும். அதுக்கப்புறமா திருப்பியுமே ஃபுல் ஷெடியூலுமே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே வந்து ஆன்கோயிங்கில் இருக்கும்போது ட்ரேடிங்கையுமே எல்லா மேனேஜ்மெண்ட்டுமே போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு, அதில் எல்லாமே என்னென்னலாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்னும் நமக்கு யார் யாரெல்லாமே வேணுன்றது மாதிரி எல்லாமே உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது புவியை ஆர்சிபி எடுப்பாங்களா? ஸோ ஏன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யஷ் தயால் இருக்காரு அங்கே, யஷ் தயால். ஸோ அவரை அவுட் பண்ணிட்டு புவியை ட்ரேட் பண்ணுவாங்களா, இல்லைன்னா அவரை எஸ்ஆர்ஹெச்க்கு கொடுத்துட்டு புவியை வாங்கிப்பாங்களா, அப்படி எல்லாமே டாக் போயிட்டுருக்கு. எஸ் எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த பாசிபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளேயரை டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சகஜமாக தான் நடக்கும். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எஸ் பவுலர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க ஃபார் ஆர்சிபி. ஆனால் இந்த டைமில் வந்து ஒரு புவி மாதிரி ஒரு பவுலர் எடுத்துட்டு வரணும்னா அவங்க ஆப்ஷன்லேயே இதை ட்ரை பண்ணியிருக்கணும். ஆப்ஷனில் ரிலீஸ் பண்ணலைனாலுமே ட்ரேட் மூலியமாக பண்ணிக்கலாம்ன்றது இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசூலில் இதே மாதிரி ஆர்சிபிக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாட்டி சொல்லியிருந்தாங்க. அதுவுமே நடக்கலை. பட் இது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஆர்சிபியை பற்றி நிறைய ட்ரால் வந்துட்டு இருக்கு. நிறைய இந்த மாதிரி ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. பிகாஸ் அவங்களோட ஒரு இதை எடுத்துகிட்டு வரணும், வெளியே கொண்டு வரணும். ஆர்சிபின்னு ஒரு பிளேயர்ஸ் இருக்கு, ஒரு டீம் இருக்குது, அதை பெருசாக காட்டணுன்றது ஒரு விஷயத்தினால கூட அவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கலாம். அதாவது ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணலனாலும் ஆர்சிபிக்கு அப்போசிங்காக இருக்கிற ஃபேன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த புவியோட ட்ரேடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் புவி வந்து உண்மையிலே ட்ரேட் ஆவாரா? ஸோ ஆனான்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் 2010 ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி புவி ஆர்சிபியில் தான் இருந்தார். அந்த டைமில் அவருக்கு சான்ஸ் கொடுக்கல. இவர் கூட இன்னொரு பிளேயரும் ஆர்சிபிலே இருந்தார், அவருக்கும் இந்த டைம் சான்ஸ் கொடுக்கல. பட் அதுக்கப்புறமா அவர் நல்லாவே விளையாண்டுருந்தார் ஒரு சில சீசனில். அந்த பிளேயர் யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அண்ட் அந்த பிளேயர் வந்து ஆஸ்திரேலிய பிளேயர். ஸோ இன்னொரு கெஸ்ஸிங்கும் கொடுத்துருக்கேன், நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அண்ட் எந்த ஒரு பிளேயர் வந்து எந்த டீமுக்கு போகும்போது வந்து அந்த பர்டிகுலர் ட்ரேடு வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஸோ இன்னும் 20th வரைக்குமே, February 20th வரைக்குமே இந்த ஆப்ஷன் ஓப்பனில் தான் இருக்க போகுது. அதாவது ட்ரேட் விண்டோ எந்த டீம் வேணால் எந்த டீம் கூட வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பிளேயரும் அந்த பர்டிகுலர் ஃப்ரான்ச்சைஸியுமே ஆப்ட் பண்ணணும். அப்போனா தான் அந்த பர்டிகுலர் ட்ரேட் நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஆப்ஷன் டைம்லேயே சொல்லியிருப்போம். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி ஒரு ரீகேப் மாதிரி சொல்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் ஃபேன் இல்லைனா ஐபிஎல் ஃபேன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன இந்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோவில் அதையுமே நம்ம பண்ணலாம். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.